சபரீஸ்வராய நம சபரீஸ்வரா. எல்லாம் சேர்ந்து சொல்லணும். எல்லாரும் நீங்க பின்னாடி இருக்கிற மக்கள், ஐயப்பனால குழந்தைங்க, பெண்கள் எல்லாமே சேர்ல இருந்து ஒரு நிமிஷம் எந்திரிச்சு சொல்லுங்க பாக்கலாம். சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும். இப்ப நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனை, இந்த புஷ்பம் பார்த்தோம் இல்லையா, பூவான பூக்கள் எல்லாம் எதுக்காக எங்குதப்பா, ஐயப்பனோட போய் பாதத்துல சேரணும், அந்த 18ஆம் படி அலங்கரிக்கணும்னு எங்கேயோ இருந்த பூ, யார் தோட்டத்திலயோ வாழ்ந்த பூ, இன்னைக்கு அத்தனை பூக்களும் இங்க வந்து ஐயப்பனோட பாதத்தை அலங்கரிச்சிருக்குது. அதனால ஐயப்பனர் எல்லாம் வேண்டி மனசால உங்களோட என்ன பிரார்த்தனையோ, அடுத்த வருஷம் இந்த பஜனைக்கு, இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு நான் இங்க வரும்போது இவர் அன்னதானம் போட்டிருந்தாலும் இந்த ஐயப்பன் அல்லாத நீங்க அத்தனை பேரும் அடுத்த தடவை இங்க வர்றதுக்குள்ள எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சா உங்களால என்ன முடியுது, பொருள் உதவி, அது இல்லாதவங்க இந்த ஐயப்ப உட்கார்ந்து இருக்கிற இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் சாணி கேட்டு போட்டு வலிக்கிறது, என்ன வேலை உங்களால முடியுதோ எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை அடுத்த தடவை நாங்களே முன்ன வந்து செய்யறோம்னு நீங்க லேடிஸ் எல்லாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு இது பண்ணி உங்களோட பிரார்த்தனைகளை மனசால வேண்டி, இந்த ஐயப்பனோட சபரிமலையில 2 அபிஷேகம் தான், நெய்யாபிஷேகம், புஷ்பாபிஷேகம். நம்மளோட கர்மா எல்லாம் விலகி பாலுக்குள்ள தயிர் இருக்கு, தயிர்ல வெண்ணெய், அதை உருக்கி பதம் பார்க்கும் போது நெய் கிடைக்கும். ஆனா பாலை நம்ம டைரக்டா பார்த்தா கிடைக்காது. அதே மாதிரி பகவான நேரம் யாரும் பார்க்க முடியாது. நம்ம பக்குவம் அடைஞ்சு எப்படி நெய்யை நம்ம பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம பக்குவப்படும் போது பகவானை நம்ம பார்க்கலாம். அதுக்குதான் இந்த நெய்யாபிஷேகம். மும்மலம், ஆணவம், கர்மா நம்ம தலையில இருக்கு இல்லையா, இந்த முடி